தமிழ்நாடு முழுக்க ஒரே பரபரப்பு. அக்கா உனக்கு வந்துச்சா, ஆச்சி உங்களுக்கு வந்துச்சா, மாமி உங்களுக்கு வந்துச்சா, கலைஞர் மகளிர் உதவித்தொகை தான் உங்களுக்கு வந்துச்சா? எனக்கு ஒல்லடி அம்மா, எனக்கு வந்து ₹1 பணம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு டிடி சேனல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ₹1 போடல, ஒத்த பைசாவும் போடல, எனக்கு பணம் வரல. அன்பு தமிழ் சொந்தங்களை, இதனுடைய அடிப்படையில தான் வந்து இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன். இப்படிதான் சுவாரஸ்யமா தெருக்கள்ல வந்து காலையிலேயே தெருக்கூட்டம் கோலம் போடக்கூடிய நம் சகோதர சகோதரி மத்தியில ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. 17/7/2024 நடந்தது என்ன, யாருக்கெல்லாம் பணம் கிடைச்சிருக்கு, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நண்பர்களுக்கு உடனடியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணது இல்லாம நண்பர்கள்ட்ட நீங்களும் சொல்லுங்க. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். கண்டிப்பா இருக்கலாம் தானே. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இப்போ கால நேரத்துல இந்த பரபரப்பு தொத்திக்கிச்சு அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கலைஞர் மகளிர் நிதி உதவி திட்டம். இதுக்கு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, மருமகள் எல்லாருக்குமே இந்த திட்டம் பயனளிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். இதுக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் மூலமா ஒரு குழு அமைச்சு கடந்த மாசமே தேர்தல் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்த உடனே எப்பெல்லாம் முகாம் போடணும், எங்கெல்லாம் விண்ணப்பம் கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் வந்து இதுக்கு பலன் பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழு மூலமா வீடு வீடா கொண்டு போய் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் 7வது மாசம் ஜூலை மாசம் 30ஆம் தேதிக்குள்ள அந்த விண்ணப்பத்தை கொடுத்து ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு பணம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பணம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து தமிழ்நாடு அறிவிப்புல கொடுத்துருக்க செய்தி கொடுத்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட வந்து 40 லட்சம் பேர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து 4000 பேர் கூட இன்னும் பணம் வரலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்றத என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, ₹1 அனுப்பி செக் பண்ண போறதா சொன்னாங்கல்ல, யாருக்குமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க. இவங்களுக்கு என்னதான் நியாயம்னு தெரியல. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்துடுறாங்க. விலைவாசி உயர்வு, இன்னும் சொல்ல நீட் எக்ஸாம் ஒரு பிரச்சனை, வேற ஏதாவது ஒரு சார்ஜா போகும். இது வந்து அரசியல் ட்ரெண்டிங், அரசியல் தந்திரம் தான். சோ ஓகே, எது எப்படி இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஏற்கனவே ஒரு சில வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. தமிழ்நாடு அரசு என்ன சொல்றீங்கன்னா 99% வந்து தேர்தல் வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நகைக்கடன் திட்டத்திலேயே வந்து எங்களுக்கு சரியான முறையில கிட்டத்தட்ட ஒரு 70% தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, பாக்கி 30% எங்களுக்கு கொடுக்கல, மேல்முறையீடு செஞ்சுட்டு காத்துட்டு இருக்க, யாருக்கும் கிடைக்கல. இப்ப நகைக்கு இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகையும் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் நாங்க வந்து முதலீடு பண்ணிருக்கோம், எங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்னங்க செய்யலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாக்க, தமிழ்நாடு அரசு திட்டமிட்டபடி அந்த அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களோட மொபைல் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து எல்லாரும் வீட்லயும் வந்து பேசுறாரு. இந்த மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு பணம் போட்டேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறேன், இப்படி எல்லாம் சொல்றீங்க. மக்கள் மகிழ்ச்சி. ஆனா எங்க வீட்லயும் அந்த மொபைல்ல பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சொந்தங்கள், தமிழக தாய்க்குலங்கள் ஏங்கி கிடக்குறாங்க அப்படிங்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய மொபைல்ல அவருடைய குரல் வந்துடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பணம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். சோ ₹1 செக் பண்ணக்கூடிய பணியை இந்த மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் பணம் கிடைக்கல, நடக்கிறத வேறன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேறன்னு சொல்ல போறோம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டா ஆட்சிமார்கள், மாமிமார்கள், அக்காமார்கள், சகோதரிகள் எல்லாம் தெருவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து டிடி சேனல் மூலமா தமிழக அமைச்சரவைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த வீடியோ தெரிவிச்சுக்கிறோம். அதனால ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17/7/2024 தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாசம் வந்து முன்னோட்டமா சில பேருக்கு பணம் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 லெவல்ல தான் இருக்கும், ஒரு 60,000 70,000 பேர்ல தான் இருக்கும். ஆனா 40 லட்சம் பேருக்கு பணம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க, பெண்டிங்ல இருக்கு. இதுக்காக 15,000 கோடி ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த மாசத்துக்குள்ள அந்த பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கும் சூப்பரா வந்திருக்குது. அரசு ஊழியர்களுடைய மனைவி, மத்திய அரசு ஊழியர்களுடைய மனைவி, ரயில்வே துறையில இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு பேரும் விடுபட்டு போக கூடாது. ஏன்னா உழைச்சு ஓடாய் தேஞ்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் தமிழ்நாடு அரசுடைய இந்த நிதி மகளிர் உதவி திட்டம். அதனால வந்து இது வந்து நிறுத்த போறதுல எல்லாருக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பதில வச்சுதான் நான் முடிவு பண்ணணும் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கலான் இருக்கேன். உங்களுடைய கமெண்ட் என்னுடைய கமெண்ட்ல தெரிவிச்சுங்க. யாருக்கெல்லாம் ₹1 பணம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் புதுசா மேல்முறையீடு செஞ்சு பணம் வந்திருக்குது, புதுசா கல்யாணமானவங்களுக்கு யாருக்கு பணம் வந்திருக்குது, யாரெல்லாம் புது ரேஷன் கார்டு வாங்கிருக்கீங்க அவங்களும் அப்ளை பண்ணிருக்காங்க, நீங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சா அப்படிங்கிறது என்னுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. இது மாதிரி சுட நீங்க சூப்பரான வீடியோ பார்க்கணும், டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் எப்பவுமே தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் காரசாரமா உங்களுக்கு நான் பேசுறேன் நண்பர்களே. நன்றி.